Hi friends, welcome to Bachelor's Paradise. நான் உங்கள் சஞ்சீவ் பேசுகிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பிளேஸ் பார்த்திங்கன்னா கூர்க், ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியா. நம்ம போகிற ட்ராவல் பார்த்திங்கன்னா ஈரோடு, ஹாசனூர், மைசூர், மடிக்கேரி, அதாவது கூர்க்கு. ஹாசனூர் பார்த்திங்கன்னா ஹில் ட்ராவல் ஃபுல்லாக. ஸோ வந்து கிளைமேட் கண்டிஷன் வைஸும் என்விரான்மெண்டல் வைஸும் சூப்பர்பாக இருக்கும். நம்ம மார்னிங் ஒரு 7 o'clock இருக்கும். நாங்கள் அப்போ ட்ராவல் பண்ணும்போது சூப்பர்பான கிளைமேட், கூலிங் கண்டிஷனு, ஃபுல்லாக டோட்டலாக ஒரு காரே வந்து ஃபுல்லாக மிஸ்டால் கவர் ஆகிற மாதிரி ஒரு கண்டிஷனில் இருந்துச்சு. சூப்பர்பாக இருந்துச்சு. கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டே போனோம். தென் வந்து நாங்கள் ஹாசனூரில் ஆல்ட் ஆகி பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சிட்டோம். தென் ஹாசனூர்லேருந்து கர்நாடகா பார்டர், அதை தாண்டி மைசூர் போகிற வரைக்குமே வந்து பிளேசஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு நீட்டாக இருந்துச்சு. நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அடுத்த பிளான் போட்டது என்னென்னா மைசூர் பேலஸு. ஸோ நாங்கள் ஹாசனூர்லேருந்து மைசூர் பேலஸ் போயிட்டோம். கிட்டத்தட்ட இங்கேருந்து ஹோம்லேருந்து மைசூர் பேலஸ் போகிற வரைக்குமே 6 to 7 hours ரீச் ஆயிடுச்சு. இடையில ஹால்ட் ஆகிறது, பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் டைம் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் மைசூர் பேலஸ் போயிட்டோம். தென் அங்கேருந்து தான் நாங்கள் கூர்க்கு போகிற மாதிரி ஒரு பிளான். ஸோ மைசூர் பேலஸ் போயிடும். அங்கே என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா 80 rupees per head. தென் அங்கே வந்து லன்ச் எல்லாமே வந்து நாங்கள் மைசூர்லேயே முடிச்சிட்டோம். தென் மைசூர் பேலஸ்லேருந்து நாங்கள் மடிக்கேரி ஸ்டார்ட் பண்ணோம், அதாவது கூர்க்கு. ட்ராவலிங் டைம் பார்த்திங்கன்னா 3 hours ஆகும் மடிக்கேரி ரீச் ஆகிறதுக்கு. அங்கே மேக்ஸிமம் எல்லாமே ஹனிமூன் கப்பல்ஸ் தான் வருவாங்கனால பேச்சுலர்ஸ் எல்லாமே ரேட் அதிகம் தான், பட்ஜெட்டில் போக முடியாது. ஸோ பட்ஜெட்டில் போகணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு ஹோட்டலில் இது தரேன். ஸோ அங்கே வந்து நாங்கள் 1300க்கு ஒரு ரூம் எடுத்தோம். அவரோட காண்டாக்ட், அவரோட லொக்கேஷன் எல்லாமே நாங்கள் கீழே ஷேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லாக ட்ராவலிங்கே இருந்ததுனால நாங்கள் எதுவுமே பார்க்க முடியல. போகிற பிளேஸே வந்து நல்லா தான் இருந்ததுனால ஸோ டே 2லேருந்து தான் நாங்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். சரி லாங்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி தான் என்ன பண்ணோம் அப்படின்னா மலாலி ஃபால்ஸ் பிளான் பண்ணோம். ஸோ டே 2க்கு போயிடலாம். அங்கே மலாலி ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா மடிக்கேரியிலேருந்து 50 kilometers அவையில் இருக்குது. ஸோ மார்னிங் நீங்கள் நேரமாக இருந்துச்சிங்கன்னா தான் அங்கே ரீச் ஆக முடியும். ஸோ எல்லாமே சுற்றி பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா நாங்கள் போன வியூ பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே வந்து டாட்டா காஃபி எஸ்டேட் வழியாக தான் போவோம். நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து டாட்டா காஃபி எஸ்டேட் தான். ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி மலாலி ஃபால்ஸ் ரீச் ஆகிறதுக்கு கரெக்டாக 2 hours. தென் நீங்கள் மடிக்கேரியிலேருந்து மலாலி ஃபால்ஸ் வரைக்கும் எங்கேயும் சாப்பிட முடியாது, இடையில எந்த ஹோட்டல்ஸும் கிடையாது. ஸோ வந்து அங்கேயே மடிக்கேரியிலே சாப்பிட்ருங்க. நீங்கள் பார்க்குறது வந்து ஹில் வியூ பாயிண்ட்டு, அதாவது மலாலி ஃபால்ஸ் டாப்லேருந்து நீங்கள் அங்கேருந்து 1300 steps கீழே நடந்து போகணும். பட் வந்து பிளேஸ் வந்து ஒர்த்தான பிளேஸு. ஃபால்ஸை பார்க்கலாம், நீங்கள் அந்த வியூ காட்டுறேன். இது நீங்கள் ஸ்டெப்ஸ் இறங்கி போகிற இடம். ரொம்ப நேரம் பார்க்க முடியாதுன்னு ஸ்பீடப் பண்ணிட்டோம். தென் அந்த ஃபால்ஸ் பாருங்கள், இப்போ சூப்பர்பாக இருக்கும். அந்த இங்கே இறங்கி குளிக்கலாம். தென் வந்து இதுக்கடுத்து நாங்கள் போகிற பிளேஸ் பார்த்திங்கன்னா வந்து புஷ்பகிரி வியூ பாயிண்ட்டு, அதாவது ஒரு ட்ரக்கிங் பிளேஸு.
பேர் போனோம். பட் 10,000க்குள்ளே முடிச்சுக்கிட்டோம். தென் இது முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கே ரீச் ஆகிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண முடியும். பேச்சுலர்ஸ்க்கு எவ்வளோ முடியுமோ நாங்கள் அந்தளவுக்கு பட்ஜெட்டில் நாங்கள் ஒரு ட்ரிப்பு சொல்லுவோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.